ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். சாங்கிய சம்பிரதாயத்துக்காக சில பொருட்களை அவசியம் வீட்டில் வச்சுருப்பாங்க. கிராமங்களில் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஒன்று தான் இந்த கயிறுக்கட்டில் அவசியம் ஒரு வீட்லேயும் இருக்கும். கிராமங்களில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லையும் எவ்வளோ வசதியானவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கயிறுக்கட்டில் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும். அந்த கயிறுக்கட்டில் பின்னல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது புரசு மர ஜாமான் வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக கட்டில் போடுறாங்க. இப்போ இதை நான் வீடியோ எடுத்துகிட்டு நானும் இதை எப்படி போடுறாங்கங்கிறத நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா களவும் கற்றுமரங்கிறது ஒரு பழமொழி. ஏன்னா நம்ம பெரியவங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகலைனாலும் இது சப்போஸ் யாருக்காவது பயன்படுங்கிறதுனால நான் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஓகே, நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மாட்டுறது அந்தாண்டா இப்படி சட்டத்தை விட்டு தூக்குறது இங்கே இதை கொண்டு போயிடும். இதில் மாட்டணும். எப்போ எடுத்தாலும் அதுலேயே மாட்டிக்கிட்டே போகணும். ஓஹோ, சரி சரி சரி. நான் ஒன்றும் பண்ணல. இதை போட்டு இதில் தான் இழுக்கிறது. இங்கே தான் பிளான் பண்ணேன். அதை இங்கே மாட்டணும். இப்போ இங்கே தூக்கி மாட்டினா அங்கே வந்துடும். ஃபஸ்ட்டு கால் நீட்டுற சைடில் 4 ரவுண்டு நல்லா கயிறை சுற்றிட்டு அதை ஒரு குச்சால் இப்போ வச்சு நல்லா முறுக்கி ஒரு ஸ்டே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஆரம்பித்து இதனுடைய ஆப்போசிட் கார்னரில் ஃபஸ்ட்டு கயிறு விட்டு எடுத்திருக்காங்க. இப்போ இதில் எத்தனை சேருது? இதில் ராஜா மந்திரி இதில் வர்ற ராஜாவா மந்திரியா? அதெல்லாம் மந்திரி ராஜா எதுவுமே வராது. கீழே விட்டு மேலே தூக்குனேன். இந்த கவர் வர மாதிரியே மாட்டேன். மாமா இது கட்டோட தான் வச்சிருக்கணுமா? பூரா பிரிக்கிட்டா? அதெல்லாம் பிரிக்க வேண்டாம். எல்லாம் கட்டோட தான். ஸ்டார்டிங் மட்டும் யாரா ஒருத்த பழகிட்டா போதா? முடிச்சிக்கலாம் இதை மாட்டுக்கணும். கவர் போனா அங்க போற வாரத்திலே விட்டுனத கவர் போற வாரத்திலே இது இந்த கவத்துல வரணும்ல, அதுலயே விடு. இதுல விடணும்ல, விடு. இதுல விட்டு தான் அந்தாண்ட போய் தான் அப்புறம் புனி முறிக்கும். இங்க தான் இது ரெண்டும் ஜோடி. இங்க தான் பெரிய முடிக்கணும். இது ரெண்டும் ஜோடி. இது ரெண்டு கவர் வரணும் கரெக்டா. அதுலயே இப்பதான் புனி முறிக்குதா? இப்பதான் முடிக்குது பாரு. இந்த 4 கவர், இந்த 4 இதில் ஒன்று தான் தூக்கணும். மறுபடியும் இந்த 4 கவர் இதை முறிச்சிக்க. இந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக குழம்பு பிடிக்கிற மாதிரி வந்துடும். அங்கே அடியில் கவுத்தியே எங்கேயும் மாற்றக்கூடாது. சட்டத்துக்கு அடியில் விட்டு இப்படியே மாற்றுற வேலை தான். மாடு அடிக்கிற கம்பி, அந்த கம்பி வச்சு தான் இருக்க முடியும். கையில் எரிச்சல் எடுத்துக்கும். அந்த குத்துக்காலில் கீழே விட்டு மேலே தூக்கணும். அவ்வளோதான். மேலே தூக்கினா போதும். இந்த அளவுக்கு இந்த இது வரனால அதுக்குள்ள அப்படி எந்த மாடல் வந்தாலும் அந்த கட்டிலுக்கு இந்த கட்டிலுக்கு ஒரே மாடல் தான். இந்த இடத்துல மட்டும் இப்போ இது ஒரே கவர் இருக்குதா? இப்போ 2 கவர் போயிடுச்சா? இப்போ இதை நீ இனிமேல் மாட்டுப்பாரு, ஆட்டோமேட்டிக்காக வரும். கடைசி வரைக்கும் இனிமேல் 4 கவர் பின்னி ஓட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஓட்டு கிட்ட ஓட்டு இதை ஓட்டு சார். 2 ஓட்டு விட இதெல்லாம் தொடக்க போடணும் இருக்குது. எழுத்து விடும் கடைசியா. அது ரொம்ப இழுக்காது. ரொம்ப மழை இழுக்காது. டைட்லாம் பண்ணாதீங்க. அதான் டைட் ஆகுது. ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ரெண்டுமே இப்படியே விட்டு இங்கே முடிச்சுக்க. முறிக்கணும். இங்கே முடிச்சுக்க. 2 வந்துட்டா முறிச்சு பண்ணணும். 2 முடிச்சா இப்படி வச்சுக்கணுமா? இந்த 4 கவுத்தி அமுத்து கீழே. இது 4மா? இந்த 4 அமுத்து. அது 4 மேலே தூக்க. இப்படியா? 4. ஆமாம். இதை கீழே அமுத்திக்க. இது 4 தானே வரணும். இதை கீழே அமுத்திக்க. ஒத்தையா 4 வராது தான். குழம்பு போடுறோம்ல,
இது எப்போ வந்தாலும் இது ஒத்தையாக அமுத்திக்கணும், மேலே தூக்கணும். மறுபடியும் எல்லாமே நவாலுக்கு ஒத்த. ஆமாம் ஆமாம், கடைசி வரைக்கும் அது ஒத்த தான். ஓஹோ. இல்லை அதில் 4. ஓஹோ, இப்படியா? எங்க இதில் 4 இப்படி மேலே தூக்க. சரி. அது 4 கீழே அமுத்திக்க. இது மட்டும் 2 தனியாக வருது. எல்லாம் ஒன்று தான். கவுட்டம் இப்படி மாட்டார். ஏய், ஒரு சால்டு இருந்ததுன்னா எடுத்துடா. பொறுமை பொறுமை. சால்டு இந்த சால்டுரா, மூட்டை செய்கிற சால்டு இல்லை. அந்த இல்லைன்னா ஒரு கவர் இருந்தா, நூல் கவர் ஏதாச்சும் ஒன்று. இதில் ஒரு சாணு இதில் கட்டிட்டு வந்தது ஏதாச்சும் கவர் இருந்தால் கூட போதும். இப்போ இதுக்கு மேலே பிணி உரிக்க வேண்டியதில்லை. இப்போ இது இப்போ 2 கவர் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணா, இப்படியே போட்டா, இப்படி போய் இது கூட போட்டா, இந்த ஒத்த கூட போட்டா, ஒத்த கூட தான் போகணும். இதில் 2 வந்தால் தான் அப்புறம் பிணி முறிக்கும். 2 வந்தால் தான் பிணி முடிக்கணும். அந்த ஒத்தையில் அந்த போன வாரத்திலே விட்டுரு. இந்த கவர் கலக்காலியே வரணும். இந்த கவுரு கலக்காலியே வரணும். இப்படி இப்படி அந்த வாட்டிலே கொண்டு போ. அங்கே போய் பிரியங்கிட்ட கொடுத்துரு. நீ அப்படியே உள்ளே விட்டு மேலே தூக்கத்தாங்கண்ணே. எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு உள்ளே விட்டு மேலே தூக்குற வேலையோட உனக்கு பிரியம் அங்கே மாட்டி விடுறதோட சரி. இங்கே இப்போ பிணி முடிச்சிக்க. இப்போ பிணி முடிச்சின்னா உள்ளே விட்டு மாத்துல. போட்டு நிறுத்திக்கலாம் ஒன்று தப்புல. இப்போ மாற்றிக்கிட்டியா? இப்போ இப்போ முறிச்சு இப்படி தூக்கி இது 4 கீழே விட்ற, இதை 4 மேலே ஏற்றுற. ஒன்று முறிக்கும் போது இந்த 4 கீழே விட்டுறணும். அப்படியா? 4 விட்டீங்க ஐயா. என்னதான் உள்ள இந்த இப்போ போவாது. இந்த குளங்கிறது எந்த கவுத்தை நான் விடுறது? ஒத்த கவர் தான். போடு. எது அந்த ஒத்த கவர் பாரு. இது ஒரு தடவை 3 வந்துடும். அங்கே போய் பாரு, ஒரு தடவை 1 தான். அவ்வளோதானே? அவ்வளோதான். அப்படியே நீ உள்ள விட்டு அப்படியே தூக்கிக்கணும். இங்கே எல்லாம் முறிக்காத, அங்கே போயிட நல்லுக்கிட்ட. அப்படி கொண்டாந்துரு முன்ன. எடுத்துக்க. அப்புறம் மறுபடியும் இங்கே வந்துட்டீங்கன்னா ஒரு கவர் வந்ததுன்னா மறுபடியும் இங்கே உள்ளே போயிடு. அந்த ஒத்த கவத்தோடு போயிடு. இப்போ இது 2 வந்துச்சா? ஐயா இல்லை இதிலே போயிடு. அது ஒத்தையாக போகுது இல்லை, அந்த போகிற வாரத்துலேயே போயிடுங்க. போகிற வாரத்துலேயே போயிடு. இதுதா அவர் மண்டையை செஞ்சுட்டு போயிட்டாரு. திரும்பி நம்மளை அவுக்கூட்டுறாரு. என்ன பண்ணுற? கட்டில் எடுத்து உள்ள வைடா, நாளைக்கு பவுலில் பார்த்துக்கலாம். எங்கே விட்டாரு? இல்லைங்க சாப்பிட்றா. பிணி முறிக்கிறாமா? இதை இப்படி நெருக்கிட்டு அப்புறம் இப்படி அந்த முடிச்சில் மாட்டி விட்டுரு. அதே மாதிரி அந்தாண்ட ஒரு கவர் போட்டு இப்படி இப்படி வந்து அப்படிதான் கட்டலாம். இப்போ இந்த 4 மேலே போய் அப்படியே உண்டா. இந்த 4 கீழே வந்து கொண்டா. அப்புறம் இந்த நாளும் இந்த 4 இப்படி வருது. சரியா இருக்குமா? அப்புறம் சென்டரில் வருது. விட இதை 3யுமே விட்டுரு. இதை 3யுமா? இந்த சென்டர் மட்டும் 3 வருமா? இது இப்போ எத்தனை இதில் இருக்குது? விடு. இப்போ அது 4 போச்சா? இது 4 போச்சா? இதை 4 கொண்டா. இதை ஒத்தைய கீழே அமுத்திக்க. எதை வச்சு என்ன கணக்கு வச்சு ஒத்த இதை தான் அமுத்தணும் இருக்குது? இரு. ஒத்த கவர் எது இருப்பா இங்கேயே மாத்திட்ட பாரு. 4 கவர் கீழே விடு நான் இந்த இடத்துல பாரு மாத்திட்டேன். இது 2 அது 2 மேலே, இது 2 கீழே.
இதுதான் ஒத்தை. ஆமாங்கண்ணா, இப்போ தாங்க உனக்கு புரியுது. இந்தா அதை இழுத்து மாட்டு கீழே ஒன்று மேலே. ஆமாம், அப்புறம் நடுவில் ஒரு கவுரு தனியாக 3 விட சொல்லிங்களா? அது எப்படி குளம் கட்டுறதுக்கு வரணும்னு ஒரு கவுரு விடல, எந்த கவுத்தை விடுறது? இதுதான் சென்டர் கவுரு. இதில் பாரு, நீ எப்படி கணக்கு போட்டாலும் இப்போ இதில் 6 கவுரு மேலே இருக்குதா, இதில் ஒரு கவுரு மட்டும் மேலே இருக்குதா, இதில் 6 கவுரு கீழே போயிடுச்சா கணக்கு. இப்போ இதில் ஒரு கவுரு மேலே வந்துச்சா, அப்புறம் 6 கவுத்தையும் கீழே விட்டாக்க குளங்கட்டுறோம். பார்க்கும்போது தெரியாது, அந்த ஒத்தையா இருக்குது. இது அப்புறம் 3 சேர்த்துக்கணும்னு வரணும். ஆமாம் ஆமாம். அப்புறம் மறுபடியும் 2 வரும்போது மாற்றிக்கிறோம். இது ஒன்றும் கஷ்டமே இல்லை. எப்படி அப்படியே கொண்டாங்கண்ணே. இந்த கவர் போகிற வாட்டத்தில் கொண்டு இல்லை கண்ணு, இது 2 கவுரு வந்துருச்சு. இந்த கவுரு வெளியே வரணும். இப்போ இந்த கவுரு இல்லை அதிலே தான் வரும், அதிலே தான் வரும். அதே தான் கவர் போகிற வாட்டத்திலே போயிடுங்க. சாப்பிட முடியும் போல. இதை எடுத்து கொடு. எப்படி ஒரு கவுரு மேலே ஒரு கவுரு உடுக்க போவோம்? உனக்கு தேவையில்ல சந்தேகம். உனக்கு நீ இப்போ கேட்டு எதாவது பண்ணுறியா? நீ கம்முன்னு உட்காந்துடா மட்டும். மூணாவது சொன்னேன். எத்தனை சொன்னேன்? மொத்தம் 12 சொன்னேன். போதும், சரியாக போயிடும். 12 சொன்னேன். அளவெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ இது 4 ஆச்சா, இது 6. இதை வந்து ஒரு அடையாளம் பண்ணிக்கிங்க, ஒரு நூல் கட்டிங்க. இந்த கவர் வரும்போது மட்டும் 1 அடுத்த ஆரம் வந்து 1லேயே வந்துடும். ஒரு ஷூ 6ல் வரும். அதான் பிணி முறிக்கிறது. இப்போ அது நடு கவர்னு கணக்கு பண்ணிக்கணும். இதுதானே ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் போயிருக்குது. நூல் கட்டிக்கணும் இதில். ஆமாம் ஆமாம். இப்போ இதுவும் அந்த இது கூட வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். அடுத்த தடவை வரும்போது இது 1 மட்டும் கீழே போயிடும். மீது 4 நாளாக போட்டு போகணுமா? அப்படி இதெல்லாமே 4 நாள் வந்துடும். மாட்டி விடுத்த பெரிய ஆச்சா. இந்த கட்டில் காலை தூக்கி விடணும். இந்த நிலுப்பா இல்லை. நான் நெருக்கணும் பெரிய அந்த படம். அது விட்டு முடிச்சு விட்டு இல்லை, 3 சொர்ணையும் போட்டு அழுத்தி விட்டு இதுலேயே 4 சொர்ணையும் இது 2 கவர் மேலே, இந்தாண்ட 6 கவர் மேலே, இந்தாண்ட 2 கவர் மேலே, இந்தாண்ட 6 கவர் கீழே. இது 2 கவர் கீழே, இந்தாண்ட 6 கவர் கீழே, இந்தாண்ட 2 கவர் மேலே, இந்தாண்ட 6 கவர் மேலே, இந்தாண்ட 2 கவர் கீழே. இப்படி தான் இத்தாங்கன்னு பிணி முறிக்கிறது. கயிற்று கட்டல் போடுறது 2-3 டைப்பில் போடுவாங்க. இது கொஞ்சம் சிக்கலான பின்னல். இது 4-5 மணி நேரம் ட்ரை பண்ணி நீட்டாக வந்து பின்னி முடிச்சிட்டாங்க. இதில் கால் நீட்டுற சைடில் பாருங்கள், இந்த மாதிரி கைத்தெல்லாம் வந்து சுற்றி விட்டுருவாங்க. இப்போ கட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிராமங்களில் மோஸ்ட்லி வந்து பகல் டைமில் வயல் வேலையில் இருப்பாங்க, அதனால் நைட் டைமில் தான் இந்த கட்டில் போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட்டு அந்த மாதிரி டைட் பண்ணிடுவாங்க. இதே மெத்தடில் கம்ப்ளீட் பண்ண கட்டில் பாருங்கள். இதில் வந்து 3 இது வந்து ஒன்றா சேர்த்து போட்டிருக்காங்க. இதில் ஒரு லாஸ்ட்டாக என்ன ஒரு சாங்கியன்னா, ஃபஸ்ட்டு நாய் வந்து படுக்க வச்சுட்டு, நாயோ இல்லை ஆடோ படுக்க வச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யாராவது படுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாங்கியமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து நாய்க்கு சாப்பாடு வச்சு படுக்க வச்சுருக்காங்க. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.